பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியை கேட்பதற்காக உங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்துங்கள். மிக ஆழமான ஒரு இறை செய்தி நம்மில் இன்றைக்கு பல பேருக்கும் கூட ஒரு தேவையான ஒரு செய்தியாய் வரப்போகிறது. திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனமானது ஆவியானவர் பிலதெல்பியா என்ற திருச்சபைக்கு சொல்லப்பட்டது. அவர் கடவுளின் தன்மைகளை பற்றி இதில் குறிப்பிடுகிறார். கடவுள் எப்படிப்பட்டவர்? தூயவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் தாவீதின் திறவுகோலை கொண்டவராய் இருக்கிறார் என்று 3 காரியங்களை சொல்லுகிறது. அதாவது கடவுள் என்றென்றைக்குமே தூயவர், அவரை தவிர வேற ஒருவரும் பரிசுத்தம் இல்லையே. அதே போல் அவரை போல உண்மை உள்ளவராய் யாரும் இருக்க முடியாது. அவர் சொன்னதை செய்து முடிப்பவர். தாவீதின் திறவுகோல் என்று சொல்லப்படுவது, திறவுகோல் என்று சொன்னால் சாவி, அதை திறக்கிறதுக்கு உண்டான அத்தாரிட்டி, அதாவது அதிகாரம் என்பது பொருளாகிறது. எதையுமே அவர்தான் திறந்து வைக்க முடியும், அவர்தான் பூட்ட முடியும் என்பதைத்தான் அது குறிக்கிறது. தொடர்ந்து வருகிற இறை வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுகிறவரும், எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுகிறவரும் கூறுவது இதுவே. அன்பார்ந்தவர்களை, இந்த வேத வசனத்தை நிறைய பேர் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். இதை எப்படி இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஒரு வாக்குத்தத்த வசனம் போல ஆண்டவர் நமக்கான இந்த காரியத்தை அவர் திறந்து விடுகிறார், அவர் திறந்து விட்டதை எவனும் பூட்ட முடியாது என்று அந்த ஒரு வசனத்தை தான் எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் அவர் பூட்டி இருக்கிறதை ஒருவராலும் திறக்க முடியாதுங்கிற அதோட கம்பைண்டாக இந்த இருக்கிற இன்னொரு வசனத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை உள்ளத்தில் தியானிக்கவும் இல்லை, அதை சொல்லுவதும் இல்லை. இது ஒரு கடினமான காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. உள்ள நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வசனமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். எசையா 22:22 நம்ம பார்க்கிறோம், படைகளின் ஆண்டவர் செபன்னாவிடம், அதாவது அவர்தான் அரண்மனை பொறுப்பாளரும் அதிகாரியுமாய் இருந்தவர். செபன்னா என்கிற மனிதனிடத்தில் சொல்கிறார், கடவுள் அவன் மீது கோவப்படுகிறார், அதனால் உன்னையே நான் இந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு உன்னை இந்த பதவியிலிருந்து நான் இறக்கி விடுவேன். இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமான எலியாக்கிமை நான் அழைத்து அவனை நான் அரசனாக்குவேன் என்று சொல்கிறார். அப்போது யாரை வேண்டுமானாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அவனை கீழே தூக்கி போட்டுட்டு யாரை வேண்டுமானாலும் அவர் அமர்த்த முடியும். இதே இடத்துல எசையா 22:22 அவர் சொல்கிறார், அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளில் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான், அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். தாவீதுக்கு அந்த அதிகாரம் இருப்பதை எசையா பின்னாளில் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் தாவீது ஒரு மிகப்பெரிய அரசனாக இருந்தான். தனக்கு பின்பாக யார் அதை அரசாளுவது என்கிற அதிகாரத்தை கொண்டிருந்தான். அவனுக்கு அதிகாரம் இருந்தது போல அந்த அதிகாரம் உள்ளவர்களுக்கு இருக்கிற அந்த பதவியில் இருக்கிற அந்த இன்னும் என்ன சொல்லலாம், ஆப்ஷன்ஸு, தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும் என்பதைத்தான் இந்த வசனம் காட்டுகிறது. இதை இந்த எசையா 22:22 நாம் திருவெளிப்பாட்டின் 3:7 ஒப்பிட்டு பார்க்கலாம். கடவுளுக்குத்தான் இந்த உலகம் எங்கும் பூட்டி இருக்கிற கதவை திறக்க முடியும். அவர் திறந்து வைத்திருக்கிற கதவை ஒருவனாலும் பூட்ட முடியாது. இது நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இதை எப்படி உணர்ந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில் இது எங்கே வருது, இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த ஆழமான இறை செய்திக்குள் செல்வதற்கு ஆண்டவரை என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த பொழுதிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த இறை வார்த்தையை எந்த காலத்திலும் கேட்கவிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு இந்த இறை வார்த்தையின் உண்மை சென்று அவர்களுக்கு புதிய கதவுகளை நீர் திறந்து விடுவீராக. ஆண்டவரே, அவர்கள் எப்படிப்பட்ட கதவுகளை நோக்கி செல்ல வேண்டும், எதை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஞானத்தையும் இந்த செய்தியின் வழியாய் நீர் அருள்வீராக. இந்த இடத்துல நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது இந்த முதல் படத்தை இப்போ பாருங்கள்.
நிறைய கதவுகள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். கடவுள் தான் எல்லாத்தையும் சாய்ஸஸை கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தா எல்லா கதவுகளையும் கடவுள் வைப்பதில்லை. இந்த உலகம் பல கதவுகளை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. உனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது என்று சொல்லுகிறது, சுதந்திரம் இருக்கிறது. நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த காலேஜ் படிக்கலாம், இல்லைனா அந்த காலேஜ். நீ என்னப்பா விரும்புகிற அப்படி தானே கேட்குறோம். அப்போது பிள்ளைங்க இந்த காலேஜ் அது படிக்கலாமா இது படிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸை போய் கேட்குறாங்க. அது ஒரு கதவை உருவாக்குகிறது. இவர்களுடைய ஃப்ரீடம் ஒரு கதவை உருவாக்குது, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கதவை உருவாக்குது, சொந்தக்காரர்களுடைய ஆலோசனைகள் ஒரு கதவை உருவாக்குகிறது, நியூஸ் பேப்பர் மீடியாஸ் அது ஒரு கதவை உருவாக்குகிறது. புரியுதுங்களா? அப்போ கடவுளே எல்லாத்தையும் உருவாக்குவதில்லை. நம்ம சுற்றிலும் பார்க்குறோம், சமுதாயம் பல கதவுகளை உண்டாக்குகிறது. இந்த கதவுகளுக்கு மத்தியில் நிறைய கதவு இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். இதுக்கு இடையில கடவுள் ஒரு கதவை தான், அவரோட கதவு ஒரே ஒரு கதவு தான் இருக்கிறது. இதில் சாத்தானும் என்ன பண்ணும்னா பல கதவுகளை அது உண்டாக்கும். காணல் நீர் போல இதுதான் சரியான கதவு அப்படிங்கிறது போல் அதுவும் உண்டாக்கும். இப்படி பல கதவுகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சரியான பெரிய எடுக்க வேண்டிய நேரங்களில் இந்த கதவுகள் சேர்கிறது. இந்த படத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் உற்று பார்த்தால்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எவரும் பூட்ட முடியாத கதவை திறந்து விடுகிறவர். இந்த கதவுகளை பாருங்க. அவர் ஒரு கதவை திறந்துட்டார்னா, அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கதவுகளில் ஒன்று அவர் திறந்துட்டார்னா யாராலையும் பூட்ட முடியாது என்று சொல்கிறது. அடுத்த வசனம், எவரும் திறக்க முடியாதபடி பூட்டு விடுகிறவரும். அந்த கதவு சரியாக லாக் ஆகிடுச்சு, என்னதான் அடித்து உடைச்சி நம்ம எப்படியாவது திறக்கணும்னு பார்த்தாலும் அது திறக்காமல் போய்விடும். அதனால் அவர் லாக் பண்ண கதவு லாக்டு தான், அதை திறக்க முடியாதுன்னு சொல்லுது. இன்னொன்று, அது திறந்துருச்சுன்னா எந்த மனுஷனாலையும் பூட்ட முடியாது என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த வசனம் இப்படியாக பொருள் கொள்ளப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேக மனிதர்கள் திறக்கக்கூடாத கதவுகளை இன்றைக்கு திறந்து விட்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளே குழப்பங்கள் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம நிலை தடுமாறி நிற்கிறோம். இந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். இப்போ இத்தனை கதவுகள், இந்த முதல் படத்தில் பார்க்கும்பொழுது இத்தனை கதவுகள் இருக்கிறப்போ நம்மளோட ஒவ்வொரு லைஃப் சிச்சுவேஷன்ஸையும் நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு தருணத்திலையும் நிற்கும் பொழுது இதை செய்யலாமா, அங்கே போகலாமா, யார்கிட்ட கேட்கலாம் என்று ஒரு குழப்பம் வருகிறது. இதில் நினச்சி கொள்கிறீங்க, நமக்கு அபிஷேகம் இருந்தால், கடவுள் நம்ம கூட இருந்தால் நாம் சரியான கதவை திறந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் இல்லை, வெறும் அபிஷேகம் பத்தாது. அபிஷேகத்தின் முதல் படியாக நிறைய பேர் அந்நிய பாஷை வரம் பெற்று பேசுவார்கள். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் கோயிலுக்கு ரெகுலராக சர்ச்சுக்கு செல்பவர்களாக இருப்பாங்க, சில பேர் பைபிள் படிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே நிறைய நேரங்களில் குழப்பங்கள் வரத்தான் செய்து எல்லாருக்கும் முன்னாடியும் இத்தனை கதவுகள் இருக்கத்தான் செய்கிறது. குழப்பமில்லாத மனிதர்களே இருக்க முடியாது. இந்த கதவுகளுக்கு முன்னாடி நிற்காத மனிதனே இருக்க முடியாது. அப்போது நாம் வெறும் பைபிள் படித்தாலோ இல்லை கோயிலுக்கு போனாலோ அபிஷேகம் பெற்றுக்கொண்டதுனால மட்டும் இது மாறுவதில்லை. இந்த சூழ்நிலை என்ன தேவை சரியான கதவை கண்டுபிடிப்பதற்கு என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் ஆழமாக தியானிப்பதற்கு முன்பாக முதலாவதாக யோவான் 14:6 சொல்கிறது, இயேசுதான் வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறார். பாருங்கள், அந்த படத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை, ஐ ஆம் த டோர், என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இயேசுவை விசுவசிக்காமல் நீங்கள் சரியான பாதையில் செல்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இதுவரைக்கும் கடவுள் அனுபவம் பெறாதவர்கள் பழைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வீணாக தான் போயிருக்கும். ஒரே பிரச்சனையும் கோபமும் வன்மமும் விரயமும் நிறைய இருந்திருக்கும். ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கை கொண்டதுனாலே இன்றைக்கி வாழ்க்கை எவ்வளவோ ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க.
அதனால் இந்த வசனத்தினுடைய தியானிப்புக்கு அடியில் நீங்கள் இயேசுவை வைத்து கொள்ளுங்கள். அவர்கிட்ட நம்பிக்கை இருந்தால் தான் இத்தனை கதவுகளுக்கு மத்தியில் முதல்ல ஒரு நம்பிக்கையோடையோ ஒரு எதிர்நோக்கோடையோ ஹோப் அண்ட் ஃபெய்த் அதை எடுத்துக்கொண்டே செல்ல முடியும். இல்லைன்னா ரொம்ப தடுமாறி விழுந்து விடுவோம். இது அடிப்படை. இயேசுவின் மீது கொண்ட அன்பும் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் கொண்டு நாம் இன்றைக்கு இந்த உலகத்தை எதிர்கொள்ள முன் வருவோம். இப்போது ஒவ்வொரு நாள்லையும் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, ஏன்னா நம்ம சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம், அப்போ நிறைய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற வார்த்தை ஒரு விதையாக நமக்கு என்ன பண்ணிடுதுன்னா ஒரு டோரை, அது கதவை உருவாக்குகிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ பிசாசு அந்த கதவை செய்தா இல்லை ஆண்டவர் செய்கிறாரா சமுதாயம் செய்தா அப்படின்னு நினச்சா, ஒவ்வொருவரும் நம்ம எதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், எதெல்லாம் நம்ம பார்க்குறோம், முதல்ல எதெல்லாம் தெரிந்து கொள்கிறோமோ அது எல்லாமே நமக்குள்ளே ஒரு விதையை போட்டு அது என்ன பண்ணுதுன்னா ஒரு கதவை உண்டாக்குகிறது. ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தோழிக்கு எப்படி திருமணம் நடக்கிறது என்று பார்க்குறாங்க. அப்போ அது ஆடம்பரமாக ரொம்ப செலவழித்து இப்படியெல்லாம் சேர் போட்டு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதை விழுகிறது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு புதிய டோர் ஒன்று உருவாகிறது. நம்ம திருமணத்துக்கோ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ளே ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கோம். நம்ம திருமணம் செஞ்சால் இப்படியாக ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு சரியான நபர் கூட திருமணத்திற்கு வரலாம். ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, கொஞ்சம் ஆடம்பரமாக செய்வாங்களான்னு. இல்லை ரொம்ப சிம்பிளாக செய்வேன், அப்போ எனக்கு வேணாம். உடனடியாக அதை நிராகரிக்கிறோம். ஏன்னு சொன்னால் நம்ம உள்ளத்தில் ஒரு எண்ணம் விழுந்து விட்டது, நமக்கு ஆடம்பரமாக செய்ய வேண்டும்னு சொல்லி. அப்போ இந்த கதவை எங்கேருந்து உருவானது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நம்முடைய எண்ணங்களினாலே, நம்முடைய ஆசைகளினாலே, நம்முடைய பெருமைகளினாலே, நம்மளுடைய கீழ்ப்படியாமையினாலே, எவ்ரிதிங், இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங்காக இருக்கலாம், எல்லாமாக இருக்கலாம், இல்லை முக்கால்வாசித்தனமாக இருக்கலாம். நம்மளுடைய தவறான எண்ண ஓட்டத்தினால தான் நாம இந்த கதவுகளை உண்டாக்குகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த படத்தை எத்தனை வாசல் கதவுகள் இருக்குது, ஆனால் எவ்வளவு அழகழகாக இருக்குது பாருங்க. இன்றைக்கு மனிதர்கள் இப்படியான ஆசைகளை வைத்து வாழுகிறோம். அது ப்ளூ கலரில் இருக்கணும், இந்த எல்லோவும் எனக்கு வேணும், இந்த வயலட்டும் எனக்கு வேணும், இந்த பிங்க்கும் எனக்கு வேணும், எல்லா கதவும் எனக்கு வேணும். இதெல்லாம் செட்டில் ஆகும் பொழுது தான் நான் இது எல்லாமே கிடைக்கும் பொழுது தான் நான் போவேன். எல்லா கதவும் எனக்கு திறக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இத்தனை கதவுகளை இன்றைக்கு திறந்து வைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மை தானே? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆமாம், இப்படித்தான் நான் அலக்கழிகிறேன், 4-5 வேலை கூட இருக்குது, எந்த வேலை செய்கிறதுன்னு எனக்கு தெரில, நான் சும்மா தான் இருக்கேன். கடைசியில் நிறைய பேருக்கு 2-3 ஆஃபர் என்னை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இதில் எதை சகோதரி எடுப்பதுன்னு. அப்போவே எனக்கு தெரியும், இவங்களுக்கு எடுக்கக்கூடிய திறனே இல்லை, இன்றைக்கி எது சரின்னு கண்டுபிடிக்கிற திறனே இல்லை. அன்பார்ந்தவர்களே, அப்போ கண்டுபிடிக்கக்கூடிய திறன் எப்படி வரும்? நான் முதல்ல சொன்னேன், அடித்தளம் என்பது இயேசுவே. இயேசு தான் ஆண்டவர். அவர் தான் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கூட ஒரு நம்பிக்கை இருக்கணும். முதல்ல அவரை நம்புகிறீர்களா? அடுத்த ஒரு படி எது என்று பார்த்தால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை. இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நல்ல ஜெப வாழ்க்கையில் இருக்கிறேன், நான் அடிக்கடி ப்ரேயர் பண்ணுறேன், அதுக்கான நேரத்தை ஒதுக்குகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்முடைய குழப்பங்கள், சில பேருக்கு டிசையர்ஸ் மட்டும் கிடையாது, ஆசைகள் மட்டும் கிடையாது, பயம் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, தோல்வியை கண்டு அச்சம் இருக்கிறது. இதெல்லாம் கூட புதிய பாதைகளை, வாசல்களை திறந்துவிடும். ஆசைகள் மட்டும் கதவுகளை உண்டாக்காது, கீழ்ப்படியாமை ஒரு கதவை உண்டாக்கும், பெருமை ஒரு கதவை உண்டாக்கும், பயம் பல கதவுகளை உண்டாக்கும். சில நேரங்களில் இயலாமைகள் கதவுகளை உண்டாக்கும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கதவுகளை உண்டாக்கும். ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு இதை விளக்கமாக சொல்கிறேன். என்னோட ஊழியத்தில் ஒரு பெண் 2ஆம் ஆண்டு BA இங்கிலீஷ் படித்தாங்க.
திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, ஓன்னு கத்தி அழுது, எனக்கு ஒரு பேப்பர் போயிடுச்சு, எனக்கு இங்கிலீஷுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதனால் நான் படிக்க விரும்பலை, இதுக்கு மேலே நான் எல்லாத்தையும் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு முதல்ல இருந்து வேறு ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆசைப்படுகிறேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போது எங்கள் அப்பா இதில் சேர்த்து விட்டுட்டு போயிட்டார், ஏனாதோனன்னு ஒரு கோர்ஸில் சேர்த்து விட்டுட்டாரு. ஆனால் இங்கிலீஷ் எனக்கு வரவே வராது, நீங்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் திரும்பி ஒரு 2 வருஷம் போனால் போது, முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், எனக்கு வரவே வராது சகோதரி அப்படின்னு சொல்லி அழுதாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஃபெயிலியர், ஒரு பேப்பர் போயிடுச்சு, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா பல கதவுகளை அதை திறந்து விட்டுருச்சு. ஃபியர், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபெயிலியர்ஸ், இது எல்லாமே கதவுகளை திறந்து விடும். ஆனால் நல்ல வேளையாக சரியான ஒரு நபரிடத்துல அவங்க ஆலோசனைக்கு வந்தாங்க. அப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், கடவுள் வைத்திருக்கிற கதவு அதுதான். இந்த தடவை ஃபெயில் ஆகிட்ட இல்லை, நீ இதில் நல்லமாக படித்து வருவாய். நான் சொல்கிற வார்த்தையை நீ நம்பி, நீங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கைன்னு சொல்கிறீங்களே, அது அவர் நேரடியாக யாருக்காவது தரிசனமாயாகி பேசுவாரா? யோசிச்சு பாருங்க. முதல்ல உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஜபத்தில் இருக்கிறீங்கன்னா தான் கடவுள் உங்கள் வழியாக உணர்த்தி தான் சரியான ஒரு நபரிடத்துல பேசுவீங்க. அப்போ அவர் வழியாகத்தான் கடவுள் பேசுவார். கடவுள் மனிதர்களின் வழியாகத்தான் பேசுவார். சரியாக அந்த உணர்த்துதலைத்தான் நமக்கு அந்த ஜபம், நம்முடைய ஜப வாழ்க்கை என்பது குழப்பத்தை உண்டு பண்ணாமல் இருக்காது. பல கதவுகளை திறந்து விடாமல்லாம் அது மூடாது. பல கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில், ஏன்னா தினசரி வாழ்க்கை வெவ்வேறாக மாறுகிறது, அப்போ நமக்கு நிறைய கதவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய ஜப வாழ்க்கை என்ன பண்ணும்னா, ஆவியானவர் சரியான ஒரு நபரிடத்துல விடுவார். அந்த இடத்துல அங்கே நம்பிக்கை வைக்க தெரிய வேண்டும். முதல்ல அந்த நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தைங்க, அது பெரிய காரியம். அது அந்த இடத்துல நம்பிக்கை வைக்கலைன்னா, அது ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கலை, ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நம்பிக்கை வைக்கலை, அந்த சொல்லப்பட்ட மனிதர்களுடைய நல்லெண்ணத்தை நம்பிக்கை வைக்காத பொழுது என்ன பண்ணுவாங்க, காலேஜை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லாமல் கூட எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வெளியே அவங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. இப்படியும் நடக்குது. தொலைத்து விடுவீர்கள். கடவுள் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான கதவுக்குள்ளே போகாமல் பயந்து போய் நாம் திருப்பி ஓடி வேறொரு கதவை திறக்க பார்க்கிறோம். ஆனால் அந்த பெண் அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஓ, இவ்வளவு ஒரு கஷ்டத்தின் மத்தியிலும், மோசமாக ஃபெயில் ஆனது மத்தியிலும், தனக்கு இங்கிலீஷே வராது அப்படிங்கிற ஒரு நடுக்கமான ஒரு எண்ணத்தின் நேரத்துலையும் நீங்கள் சொல்கிறீங்க, சகோதரி நான் அடுத்த செமஸ்டருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக விரிந்தே தான் இருக்கிறது. எதுக்கு பின்பக்கமாக பார்த்து பயந்தடிச்சு ஓடணும்? ஒரு ஸ்டெப்பை முன்னாடி இன்னொரு செமஸ்டர், இன்னொரு கொஞ்சம் நாட்கள் பார்க்க வேண்டியது தானே அந்த வாழ்க்கையை. அவங்க உள்ளே சென்று பார்த்தார்கள். இன்றைக்கு 10 வருடம் ஆகிறது. அவங்க பிஏ முடித்து, எம்ஏ முடித்து, எம்ஃபில் முடித்து, டாக்டரேட்டை முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்களுடைய அந்த அறிவாற்றல், விஸ்டம் அண்ட் நாலேஜ் இன் இங்கிலீஷ் இன்றைக்கு இந்த ஊழியத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கிறது. அன்றைக்கு அந்த கதவை பார்த்து அவங்க ஓடி இருந்தாங்கன்னா ஃபெயிலியர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பிசாசு நீ பெரிதாக வளரப்போவதற்கு முன்பாக உனக்கு ஃபெயிலியர் தான் காட்டும். அந்த இடத்துல வாழ்க்கை ரொம்ப சுலபம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்கு. கடவுள் இந்த உலகத்தின் வாழ்க்கை மனிதர்களுக்கு கஷ்டமாகத்தான் வைத்திருக்கிறார். ஏன்னா நீ இதில் போராடி இயேசுவின் மீது நம்பிக்கை, ஜப வாழ்க்கை, அவர் பேசுவதை கேட்டு நீ தெளிவாக கதவை திறப்பது, இதில் எல்லாம் ட்ரைனிங் நடந்து முடித்து நீ ஜெயிச்சு தான் பரலோகத்திற்குள் வர வேண்டும் என்ற தீர்மானம் செய்திருக்கிறார். சில பேர் தான் சரியான கதவுக்குள்ளே முன்னாடி இருக்கிற போராட்டங்களை வென்று அந்த சரியான கதவுக்குள்ளே போகிறாங்க. அதே சமயம் இன்னொரு சாட்சியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பையனுக்கு கேட்ரிங் படிக்கணுன்னே இருந்துச்சு. அவன் முதல்ல இருந்து சொல்லிகிட்டே இருந்திருக்கிறான், நான் கேட்ரிங் தான் படிப்பேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க பல கதவுகளை திறந்து விட்டாங்க. அது அவ்வளவு கேவலம், நம்ம குடும்பத்திலேருந்து நீ போய் படிப்பியா, ஒரு என்ஜினியர் ஆகுவதே நல்லது. ஸோ அவங்களோட ப்ரைடு நின்றுச்சு. அவங்க ஒரு புதிய கதவை திறந்தாங்க, என்ஜினியரிங். அவங்களே பார்த்தாங்க, ஒரு என்ஜினியரிங் காலேஜில் விட்டாங்க. சில மனிதர்களின் மூலமாக நீங்கள் இந்த கதவுகளை பார்க்குறீங்க இல்லையா, திறக்கக்கூடாத கதவு,
ஆசைகளினால் கதவுகளை திறக்க முடியும். பூட்டை உடைச்சி திறக்கிறது, கள்ள சாவி போட்டு திறக்கிறது. கடவுள் அதை திறக்கக்கூடாதபடி தான் பூட்டி இருக்கிறாரு. ஆனால் கள்ள சாவிகள் நிறைய உண்டு. கள்ள சாவின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு கதவை திறக்கவே முடியாதபடி கடவுள் வச்சுருப்பார். பிசாசுகள் ஆண்டவரோடே ஆதி காலத்திலேருந்து இருக்குது. அதுகள்கிட்ட இந்த கதவை எப்படிலாம் திறக்கலான்னு வேண்டாத விஷயத்தில் திருட என்னைக்கு இருக்கிறான்ல, இவ்வளவு சமுதாயத்தில் திருட இருக்கிறான். அது போல தான் அவன் கொல்லவும் திருடவுமே வருகிறான். அவன் எப்படி திறப்பானா, பில்லி, சூனியம், ஜோசியம் இதெல்லாம் நிறையா இருக்குது. இதில் ஆசைகள், சாதாரண மனிதர்களுக்குள்ள ஆசைகள். அப்போ இவனை கொண்டு போய் அந்த இருட்டு ரூமுக்குள்ளே விட்டாச்சு. அவன் முதல்ல நல்லா தான் இருந்தான். சில சமயங்களில் திறக்கக்கூடாத கதவை திறந்து உள்ளே போகிறப்ப முழுக்க இருட்டாக இருக்கிறது. இருட்டாக மாறினது பிறகு பல கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும். ஏன்னா இருட்டுக்குள்ளே வேறு என்ன நடக்கும்? கெட்ட சவகாசம் உள்ள நண்பர்கள் சேருவாங்க. அமைதி சுத்தமாக போயிடும். விரக்தி, எல்லா விதமான போராட்டத்தின் மத்தியில் இது தவறான கதவு, நம்மளை யாராவது இதிலேருந்து வெளியெடுக்க மாட்டாங்களான்னு கதறுகிற பொழுதெல்லாம் தான் உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லி இந்த உலக மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த இருட்டு அறைக்குள் இருக்கும் பொழுதெல்லாம் கடவுள் அவர்களை வெளியே எடுத்து மீண்டும் அவர் வெளியே எடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை அருளுகிறார். ஆமென். இருட்டுக்குள்ளே போய் தான் மனிதர்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறார்களே தவிர வெளியில் இருக்கும் போதே ஞானமாய் எது கதவு என்று தேர்ந்தெடுக்க தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பையனை அதே போல் கதறி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஜோம் பண்ணி அதற்கப்புறம் வெளியே எடுத்து திருப்பியும் ஒரு புதிய கதவை கண்டுபிடித்து, புதிய கதவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மெட்ராஸ் சிட்டியில் பெரிய அளவு ஸ்டைலிஷான ஒரு சிட்டியில் பயங்கரமாக பந்தாவாக வாழ்ந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு காலேஜை தான் கடவுள் கொடுத்தார். அவர் கொடுக்குறதுல எப்பொழுதுமே மக்களுக்கு திருப்தியாகவே இருப்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இப்போ ஒரு படம் பார்க்குறங்க, எவ்வளவு கலர் கலர் கலராக அந்த டோர்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லா கலர்லேயும் அந்த டோர் இருக்குது. அந்த டோரை பார்க்கும் பொழுது ஐயோ இப்படிப்பட்ட கதவெல்லாம் நமக்கு வரலையே, இந்த கதவு கிடச்சிருக்காதா, அந்த கதவு கிடச்சிருக்காதா, இந்த ஆரஞ்சு கலரில் ரோஸ் கலரில் டோர் இல்லாமல் நமக்கு ஏண்டா வெள்ளை கலரில் ஒரு டோர் கொடுக்குறாரு, கருப்பு கலரில் ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கே. அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட காலேஜ் ரொம்ப சின்ன ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு காலேஜ் தான் கொடுத்தார். ஆனால் அதில் படித்து இன்றைக்கி வெளிநாட்டில் அவன் வேலை செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, கடவுள் மீது நம்பிக்கையும், இந்த ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ஃபெய்த்து ஒரு வார்த்தை, ட்ரஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, நம்பிக்கையும் அவர் நல்லதே எனக்கு செய்வார் என்று சொல்லி செல்வது தான் அந்த ஆசீர்வாதமுள்ள ஒரு கதவாக மாறுகிறது. அவர் நல்லதே எனக்கு செய்வார். நிறைய கதவுகள் இன்றைக்கு திறந்து விடப்படுகிறது. அன்பார்ந்தவர்களை, இந்த கதவுகளை குறித்து நீங்கள் எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் இப்போ இருத்துங்க. ஒவ்வொரு குழப்பமான தருணத்திலையும் பல கதவுகள் நிற்கத்தான் போகுது. ஆனால் ஒவ்வொரு கதவையாக நீங்கள் திறந்து உள்ளே போய் விழுந்து எந்திரிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாயிடும். உங்கள் ஹெல்த்து முதல்ல ஆரோக்கியம் போயிடும். உங்களுக்கு பயங்கர மன உளைச்சல் உண்டாகும். உங்களுக்கு வயசாகும். உங்களுக்கு முடியெல்லாம் நரைச்சி போகும். வாழ்க்கையே முடிவடைந்து போகும். நம்ம விழுந்து எழுந்திருப்பது. இப்போ அநேகருக்கு நான் இப்படித்தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், என் பணம் போச்சு, எனக்கு டிவோர்ஸ் ஆகி நிற்கிது, என் குடும்ப வாழ்க்கை போச்சு, என் பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு நல்ல உறவே இல்லை, நான் நிறையா பணத்தை வீடு கட்டுறேன்ற பேரில் எல்லாம் செலவழித்து பாதி வீடாக நிற்கிது. எவ்வளோ விரயங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா தவறான கதவுகளை நம்ம ஒவ்வொரு தடவையும் தொட்டுட்டோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களால காத்திருக்கவே முடியாது, எதுவுமே உடனே வேணும். அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி திறக்கக்கூடாத கதவுக்கு முன்னாடி நின்றுதான் அநேக தடவை நம்ம கத்தி ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மத்தியில் பிறந்த உடனே சொல்லிவிடுவாங்க, இல்லாட்டி கொஞ்ச நாள் சொல்கிறாங்க, நல்லா படிக்கிற நீ டாக்டர் ஆகு, நல்லா படிக்கிற நீ ஃபாரின் போயிடு, என்னத்தையா சொல்கிறாங்க. அது நடக்காத பொழுது, அது நிறைவேறாத பொழுது
பெற்றோரும் சரி பிள்ளைகளும் சரி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கோயிலாக போகிறாங்க மாற்றி மாற்றி. கடவுளே எனக்கு ஏன் இதை செஞ்சீங்க, ஏன் எங்களுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன தப்பு பண்ணேன் கேட்குறோமா இல்லையா? குழப்பமாக தெரிகிறோம். அதை கடவுளை குற்றம் சாட்டுறதுக்கும் அந்த இடத்துல வழிவகுக்கும். நீங்கள் தானே எனக்கு இதெல்லாம் நடக்குன்ற எண்ணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெப வாழ்க்கை சரியாக இல்லாதவர்களுக்கு வருகிற எண்ணம் எல்லாம் சுய எண்ணங்களே முதல்ல. அது சுய எண்ணங்கள். அது முதல்ல கடவுளோட பர்சனலாக உங்களுக்கும் அவருக்கும் பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஒரு கனெக்ஷன். கடவுளுக்கு உங்களை தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு கடவுளை வந்து தெரிகிறது பெரிய விஷயமே கிடையாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் கடவுளை தெரியும். அதுக்கு வேறு பேர் வச்சுட்டு எங்கூட தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடவுளுக்கு உங்களை தெரிந்திருக்க வேண்டும், உங்களோட உறவு இருந்திருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு பல காரியங்கள் அவரே தடைபட்டு வச்சுருவார். பூட்டின கதவுக்கு பக்கத்தில் விட்டுருக்க மாட்டார். இன்றைக்கி அந்த ஜெப வாழ்க்கை குறைவாக இருக்கலாம், இல்லை அவ்வப்பொழுது ஜெபம் பண்ணாமல் விட்டுருக்கலாம். 2 நாள் ஜெபம் பண்ணாமல் விட்டு பாருங்கள், பிசாசு பல கதவுகளை திறந்து தான் வைப்பான். ரொம்ப முக்கியம் இந்த ஜெப வாழ்க்கை. ரொம்ப முக்கியம் நீங்கள் யார் கூட சரவுண்டடாக இருக்கிறீங்கிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கையில் 2 நாள் குறைப்பட்டிருந்தாலும் இந்த சரௌண்டிங் பீப்புள், நம்ம யார் கூட சேர்ந்து போகிறோம் வர்றோம் பழகிறோம், அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஆன்மீக பவர் வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும். நம்மளை அந்த பிசாசை அணுகாதபடி அது பார்த்து கொள்ளும். அவங்கள விட்டு விலகி நம்ம ஜெபமும் குறைபாடாச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுகிறேன், நம்ம பலவிதமான இருட்டு அறைகளுக்குள்ளாக தான் நம்ம போக முடியும். இன்றைக்கு கதறி அழுது எனக்கு ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கே அதை தரமாட்டேங்கிறீங்கன்னு அழுது வாங்குறாங்க. இப்போது ஸ்க்ரீனில் ஒரு படத்தை பாருங்கள். 2 படம் சேர்ந்த மாதிரி இருக்குது. எல்லா கதவுகளும் பூட்டி இருக்குது. ஆனால் அந்த மக்கள் அழுது புலம்பி திறக்கக்கூடாத கதவை திறக்கிறாங்க. ஆனால் அந்த கதவு எப்படி இருக்குது பாருங்கள், இருட்டாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த மக்கள் பயப்படுறதே இல்லை எனக்கு இது கிடைச்சா போதும் நான் போகிறேன். இன்றைக்கி திருமணங்களில் வந்து நிறைய நான் கேள்விப்படுறேன். டவுரி நல்லபடியாக எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் நிறைய காசு கேட்குறாங்க. சில பேர் ஞானத்தோடு முதல் கட்டத்தில் வெளியே வராங்க. பல பேர் இல்லை சொல்லியாச்சு, சமுதாயத்துக்காக என்ன பண்ணுறது, இல்லை அவங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளுக்க நம்ம பண்ணித்தாகணும், என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரங்க சொன்னது நம்ம போயிடுவோம், தெரிந்தே இந்த இருட்டு அறைகளுக்குள்ளே போகிறாங்க. தெரிச்சே தான் போகிறாங்க. அப்போ உள்ளே என்ன ஆகும்? மீதம் இருக்கிற வாழ்க்கையை யோசிச்சுப்பாங்க. அது ரணகாலத்தில் தான் அது கொண்டு போய் முடிக்கும். அது டிவோர்ஸில் மட்டும் முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. எப்பொழுதுமே இருட்டு அறைக்குள்ளே கால் வச்சுட்டீங்க, அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே அது இழுக்கும். குறைபாடு உள்ள பிள்ளைகள் பிறக்கும், வியாதியஸ்தர்களாய் மாறுவார்கள், பண விரயம் பலத்த விதமாய் நடக்கும் அதுக்குள்ள. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இன்னொரு படத்தை பாருங்கள். 2-3 கூட சமயத்தில் திறக்கிற மாதிரி இருக்கும். நாம் அழுது பிடிச்சி எதையாவது கடவுள்கிட்ட ஒத்த காலில் நின்று வாங்கிறது தவறான அணுகுமுறை. முதல்ல அன்பார்ந்தவர்களே, ஜெபிப்பதிலும் கூட எப்படி கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு துக்கத்தினாலோ கடவுளின் பெயர்னாலோ நீங்கள் துக்கப்பட்டோ அவமானப்பட்டோ, நீங்கள் வீடுகளை இழந்தோ உங்களுடைய மக்களை இழந்தோ நீங்கள் அழுகிற கண்ணீர் வந்து தோற்பையில் சேர்க்கப்படும். ஆசைகளினால வீண் பிடிவாதத்தினால எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு உங்களுடைய சுய எண்ணங்களினாலே அழுகிறதுக்கெல்லாம் நீங்களாகவே இந்த கதவை திறந்து விடுகிற வாய்ப்பு உண்டு. 2 கதவு திறந்த மாதிரி இந்த படம் காமிக்குது பாருங்கள். அப்போ என்ன ஆகுது, எப்படி 2 தொடங்குது, அப்புறம் இதுக்குள்ளே போய் பார்ப்பா அதுக்குள்ளே போய் பார்ப்போம், கொஞ்ச நாள் இருந்து பார்ப்பா அப்புறம் அதுக்குள்ளே போவோம். குழப்பம்தான் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் மிஞ்சி கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் இதற்கு வழி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலில் இயேசுவே உங்களுடைய நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும், அடித்தளம். அதுக்கு மேலே ஜெப வாழ்க்கை இருக்குது. எல்லாராலையும் 100% ஒரு ஜெப வாழ்க்கையில் இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. சில நாட்கள் முன்ன பின்ன ஆகலாம், சில சமயங்கள் நம்மளோட மூடை பொறுத்து முன்னையும் பின்னையும் இருக்கலாம். பி சரவுண்டட் வித் கிரைஸ்ட் பீப்புள். உங்களை சுற்றிலும் நல்ல மனிதர்களை கொண்டு இருங்க. அப்படி இருக்கும் பொழுது லிசனிங் டு த வாய்ஸ் ஆஃப் காட், உங்களுக்கு கடவுளுடைய குரல் 2-3 நாளைக்கு ஒரு தடவையாது
அது குரலாக கேட்கணுன்றது அவசியம் கிடையாதுங்க. ரொம்ப அழகாக அந்த படத்தை பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் ஃபோன் அப்படி கையில் வச்சுருக்கோம், ஏற்பாடு தான் போடுறோம், ப்ளக்கின் தான் பண்ணிக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிறது நமக்கு இங்கே கேட்குது, தொலைவாக இருந்தாலும் நமக்கு அது கேட்குது. உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களில் கூட ஆண்டவர் உணர்த்துவதை, இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் உணர்த்தப்படுவதை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஆவியானவர் செயல்படுகிறார்ன்றது அர்த்தம். அதை மட்டும் செக் பண்ணுங்கள். உங்கள் கதவுகள் திறக்கலையே, கதவுகள்லாம் பூட்டி இருக்கிற, இன்றைக்கி கூட திறக்கலையே, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இன்றைக்கும் ஒரு உணர்வு, கடவுளோடு ஒரு தொடர்புள்ள ஒரு உணர்வோடு இருக்கிறீங்களா, இதை செக் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம நினச்சோம், எப்படி இது வந்துருச்சு பாரு நம்மக்கிட்ட. சமீபத்தில் ஒரு சிறிய காரியம் நடைபெற்றது. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாக நான் கணவரோடு ஒரு கோயிலுக்கு, ஒரு ஊரில், ஒரு புதிய ஊர் அது, என் கணவரோடு நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். நான் அப்போது போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் ஆச்சு அந்த கோயிலுக்கு போய். மீண்டும் அந்த ஊருக்கு இப்பொழுது தான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு காரியமாக நான் போனேன். அந்த காரியத்துக்கு அங்கே போகும்பொழுது அந்த காரியம் நடக்கலை. நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன், அந்த காரியம் நடக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. இப்போ மன சோர்வு என்ன பண்ணுதுன்னா, குழப்பத்தை கொண்டு வரும்பொழுது பல கதை. இப்போ நம்ம என்ன செய்யலாம், வேறு இவங்கள்ட்ட போய் பார்க்கலாமா, இதை இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, பல கதவுகளை திறந்து விடுது. நான் ரொம்ப சோர்வாயிட்டேன். அப்போது என்னை அழைச்சிட்டு வந்தவங்க முடிஞ்சிருச்சா உங்களோட மீட்டிங், எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த கார் பக்கத்தில் நின்று, வாசலில் நின்று பேசுகிறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நான் சொன்னேன், எங்கேயே கூட்டிகிட்டு போகாதீங்க, நேராக கொண்டு போய் என்னை ஏர்போர்ட்டில் விடுங்க, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை இல்லை, ஒரே நிமிஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்டை விட்டு இப்படி போனாங்கங்க. பார்த்தா உள்ளே எனக்கு இப்போ புரிப்படவே இல்லை. நான் உள்ளே போகிறேன், பெரிய சர்ச்சு, பெரியதொரு மாதாசிரமம் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து, ஏன்னா பல வருட காலம் ஆயிடுச்சு நான் முந்தி என்னோடய ஃபேமிலியோடு நான் போனது. எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அட நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சர்ச் இது. அப்போவும் நான் அந்த ஒரே ஒரு சர்ச்சுக்கு தான் போனேன். 12 வருஷம் கழித்து மீண்டும் அந்த சர்ச்சுக்குள்ளே போனேன். எனக்கு அந்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னா, அந்த பரவச அனுபவம், எப்படி நான் இந்த இடத்துக்கு எப்படி திரும்பி வரேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அதே சர்ச்சுக்கு நான் திரும்பி எப்படி வரேன், ஒரே செகண்டுக்குள்ளே நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு நான் கடவுளின் அன்பை, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவருடைய தன்மைகளை நீங்கள் எப்பெல்லாம் உணர்றீங்களோ, தட் இஸ் வாட் ஐம் சேயிங், லிசனிங் டு த வாய்ஸ் ஆஃப் காட். உணர்வு, அந்த ஒரு உணர்வு எனக்கு வந்த பொழுது அன்பார்ந்தவர்களே, எத்தனை கதவு இருந்துச்சோ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த இடத்துல குழப்பமான கதவுகள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி இருந்தால் அது எல்லாத்தையும் நீங்கள் கடவுளோடு ஒரு தொடர்பு, லிசனிங், அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இதெல்லாம் அந்த மாயமாக இருக்கிற கதவுகளெல்லாம் மறைஞ்சிடும். நான் உள்ளே போய் எந்த இடத்துல நாங்கள் அங்கே பெஞ்சில் உட்காந்தோமோ அதே இடத்துல நான் அப்படி போய் உட்காந்து, எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்பொழுது அவர் செய்து கொண்டு இருப்பதைத்தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. எப்படி கரெக்டாக கொண்டுட்டு வந்தீங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு நான் அந்த இடத்துக்கு இந்த ஒரே இடத்துக்கு நான் வந்தேன், திரும்பி அதே இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க, நான் உன் கூட இருக்கிறேன். என்னுடைய திருமண வாழ்க்கை எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் போனாலும் நான் நல்லபடியாக இருக்கிறேன் அந்த இடத்துல. அதே ஆண்டவர் என்னை அதே இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா, கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். கதவுகளை நினச்சி நீ பயப்படாத, பூட்டி இருக்குது இந்த கதவு, இன்றைக்கி போன விஷயம் உனக்கு பூட்டப்பட்டதாக இருக்குது, கவலைப்படாத, உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை நான் திறந்த வாசலுக்கு உன்னை கூட்டிகிட்டு போடும் பொழுது ஒருவனும் அதை பூட்டவே முடியாது, அதை பூட்டவே முடியாதுன்னு எனக்கு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய கவலை, என்னுடைய குழப்பங்கள், எத்தனை விதமான கதவுகள் வந்துச்சு, எல்லாமே அன்றைக்கி மறைஞ்சு போய் நான் சந்தோஷமாகவே நான் வீட்டிற்கு வந்தேன். ஆமாம், உங்களுக்கு கடவுளோடு அந்த தொடர்பில் இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 1:27 நாம் பார்க்கிறோம், பவுலடிகளார் சொல்கிறார், கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த. பெரிய பெரிய அறிவு ஜீவிகள்லாம் இருப்பாங்க,
அவங்க பாருங்கள், ஒரு வாழ்க்கைக்குள்ளே நிறையா சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய காரியங்களை சாதிப்பார்கள். உலகத்தில் அப்படி தான் நடக்குது. ஞானத்தோடு இருக்கிறவர்கள் அதையெல்லாம் சாதிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்னடா கடவுளுக்கு பின்னாடி நிற்கிறோம், அந்த அளவுக்கு நம்மளால் சாதிக்க முடியல, நம்ம முட்டாள் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அதிக முறை உலக மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டோ இல்லை வெசனப்பட்டோ நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பீங்களா இருக்கும். அவனுக்கெல்லாம் வாழ்வு நல்லா தான் இருக்குது, நமக்கே இப்படி இருக்குது. கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த, அங்கே அறிவாக இருக்கிறவனை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றையே தேர்ந்தெடுத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். உன்னை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டது தான் பெரிய விஷயம். அந்த தேர்ந்தெடுப்புலேருந்து நீ நகராத. முதல்ல என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறதுல முதல்ல விசுவாசத்தோடு நீ இரு. அந்த நம்பிக்கை, என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ நான் தேர்ந்தெடுத்த மக்களோடு இருக்கிறேனா, எனக்கு ஆலோசனை சொல்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா, இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். கடவுள் எல்லாத்தையும் நமக்கு நேரில் சொல்கிறதில்ல. அன்றைக்கு கூட அந்த சர்ச்சில் போய் உட்கார்ந்து எனக்கு தெளிவே கொடுத்தாரே தவிர அடுத்த காரியம் என்ன அது அன்றைக்கே வெளிப்படலை. திரும்பிய நான் அமைதியான பிறகு என் கண்கள் மனக்கண்கள் துறக்கப்பட்ட பொழுது அடுத்த டோர் எதுவாக இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் ஒரு தவறான டோருக்குள்ளே முன்னாடி அழைத்து செல்லப்படுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஜபத்தோடு இருப்பவர்கள், ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பவர்களே ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த டோரை திறந்து பாருன்னு சொல்லுவார். அப்படித்தான் நான் அந்த ஊருக்கு போனேன். திறந்து பார்க்குறப்போ எவ்வளவு தீமை இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அந்த கதவை மூடிட்டார். தெரிந்து கொள்ள வைப்பார் சில சமயம், ஆனால் உங்களை தள்ளி விட மாட்டார் அதுக்குள்ளே. அப்படியெல்லாம் கடவுள் நம்மளை தள்ளி விடுறதில்ல. மனிதர்களாக விருப்பத்தினால்தான், டிசையர், முட்டாள்தனத்தினால, கீழ்ப்படியாதனால, பாவத்தினால தான் உள்ளே போய் உட்காருகிறார்களே தவிர கடவுள் ஒரு பொழுதிலும் ஒருவரையும் இருட்டு அறைக்குள் தள்ளுவதே கிடையாது. அது அவர்கிட்டேருந்து வர்றதே கிடையாது. முதல்ல பிசாசுக்கு பின்னாடி நம்ம போகிறதால தான் அந்த அறைக்குள்ளே போகிறோம். நம்ம ஆசைகளினாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்தவொடனே என்ன நினைக்கிறாங்க, தனக்கு ஒரு வீடு இருக்குது. இப்போ அப்படி தானே, மேட்சுக்கு மேட்ச் தான், எனக்கு வீடு இருக்குது, நான் பழகிறவங்களும் அந்த தன்மையோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். நம்மளோட எண்ணங்கள் தான். அப்போ சிலரை ஒதுக்குகிறோம், சிலரை ஏற்றுக்கொள்கிறோம். அதன் பிரகாரமாக கதவுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் விதவிதமான கதவுகள் இருக்குது. எனக்கு இருக்கிற கதவுகள் இன்னொருத்தருக்கு இருக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடையாது. நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறேன். அப்போது கடவுளோட ஒரு தொடர்பில் இருந்து நான் சின்சியராக கேட்டு, இதுக்கு போனால் நான் போகிறேன், இதுக்கு வேணான்னா நான் வேணான்னு சொல்கிறேன். நான் அதிக ஆசைகள் இல்லாமல் நான் வாழ கற்றுக்கிறேன். நான் எதையும் நம்பிக்கையோடு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கை கொஞ்சம் காலம் கழித்து என்ன ஆகுதுன்னா, ஆப்ஷன்ஸ், நிறைய டோர் இருக்கிற ஆப்ஷன்ஸ் குறைவாக ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த சிறிய வருடத்திற்குள்ளே எப்படி சகோதரி இத்தனை நாடுகளுக்கு போகிறீங்க, எப்படி நீங்கள் கடவுள் குரலை கேட்டு எல்லாத்தையும் செய்கிறீங்க, எப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் பார்த்தாலும் 15 கதவுகள் இருக்குதுன்னா, என் வாழ்க்கையில் தவறான ஒரு கதவு இருக்கும், சரியான ஒரு கதவு இருக்கும். அவ்வளோதான், 2 கதவு தான் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு அத்தனை கதவுகளை நான் எலிமினேட் பண்ணியிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவம் என்பது இந்த கதவுகளெல்லாம் எப்படி நீங்கள் எலிமினேட் பண்ணணும் என்பதற்கான வார்த்தைகளை கொண்டு தான் விவிலியம். அது என்ன சொல்லுது, நீ எல்லாத்தையும் துறந்து விடு, நீ பொறுமையாயிரு, நீ விட்டு கொடுத்துப்போ, கடவுள் சொல்வதில் நீ நம்பிக்கையோடு இரு என்று சொல்கிறது. ஆபிரகாமிற்கு இல்லாத குழப்பம் யாருக்காவது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? நினச்சி பாருங்கள். ஈசாக்கை பலுகுடு என்று சொன்ன பொழுது அந்த இரவு அன்றைக்கு பல கதவுகள் திறந்து விட்டுருக்கலாம். இந்த பையனை கூட்டிகிட்டு நம்ம ஓடி போயிடலாம், கடவுள்கிட்ட காலையில் எழுந்திரிச்சு ஒரே ஒரு பையன் நான் தர முடியாதுன்னு சொல்லலாம், இனி நீர் எனக்கு ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இன்னொரு கதவு ரெடியாக இருக்குது. பல கதவுகள் இருந்துச்சு. அன்றைக்கி இரவு முழுவதும் அவருக்கு போராட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கீழ்ப்படுதலை எடுத்துக்கொண்டார். கீழ்ப்படுதல் வழியாக ரொம்ப கஷ்டமாக இருட்டாக தெரிஞ்ச அந்த கதவுக்குள்ளே, இந்த கதவு தான் உனக்குன்னு ஆண்டவர் சொன்ன கதவுக்குள்ளே ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் தைரியமாக தான் போனார். அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டே போனார், கத்தியை எடுத்துக்கொண்டே தான் போனார் அவர். ஆனால் கடவுள் உள்ளே அழைத்து இருட்டுக்குள் அவரை தள்ளவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் பின்னாளில் ஈசாக்குக்கு ஒரு மருமகளை பார்த்த பொழுது எவ்வளவு ஒரு அருமையான பெற்றோராய் ஆபிரகாம் இருந்தார் பாருங்க. சரியான திசையை நோக்கி வேலைக்காரரை அனுப்புகிறார். என் இனத்தில் வேணாம், அந்த இடத்துல போய் பாரு, இப்படி போ, இந்த மாதிரி ஒரு பெண் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பினார். அதே வகையாக அந்த பெண்ணை அழைத்து வந்தார். ஈசாக்கு இங்கே தான் இருப்பார் என்று சொன்னார். அதே போல் ஈசாக்கு கானான் தேசத்திலேயே தான் தங்கி வாழ்ந்தார்.
ஒரு பெற்றோருக்கு உண்டான ஞானத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரே இன்றைக்கு சரியான கதவு எது என்று திறந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் பிள்ளைகளை எப்படி சரியான கதவிற்குள் அழைத்து போக முடியும்? நீங்கள் போகிற கதவுக்குள்ளே தான் பிள்ளையும் நீங்கள் அழைச்சிட்டு போவீங்க. இன்றைக்கு நிறைய பேர் இந்த தவறத்தான் செய்கிறாங்க. வீண் பெருமையினால், சுய கௌரவத்தினால இதை தான் செய்யணும்னு சொல்லி பிள்ளைகளை இருட்டு ரூமுக்குள்ளே தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்களுடைய சங்கதிகளெல்லாம் இனி இருட்டுக்குள் இருக்க முடியும். அந்த நேரத்தில் தான் கடவுளுடைய குரல் பலத்த விதமாய் வருகிறது. என்ன செய்துட்ருக்க? யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ கடவுள் அவர்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போகும்போது விடவே மாட்டார். இந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நான் தாயையும் மகளையும் பிரிக்கவே வந்தேன் என்று சொல்கிறார். யாரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரோ அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வேற ஒரு கதவுல விட்டு இவங்களை இருட்டுக்குள்ளே விட்டுருவார். ஆனால் உள்ள இருட்டு தானே, இருட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்றைக்கு புலம்பல் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அவர்களாக அந்த கதவை திறந்து விட்டது தவறாகிறது. பெற்றோருக்கு அதிக ஞானம் வேணும். தான் சரியான கதவை தேர்ந்தெடுக்கிற ஞானம் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கான ஞானத்தை அவர்கள் கொடுக்கவே முடியும். கடவுள் பிள்ளைகளை எதற்காக கொடுக்கிறார்? இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலை, கல்யாணம், வீடு கட்டுறது எல்லாமே எடுத்து பாருங்க. எந்த ஒரு காரியத்தை எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னு சொன்னால் அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கட்டி கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதானே தவிர நம்முடைய விருப்பங்களுக்காக இந்த சுவர்களை நம்ம எழுப்பவே கூடாது. முதல்ல இந்த ஒரு காரியம் நடந்தால் அவர் நாமம் மகிமைப்படுகிறதா, அதைத்தான் அவர் பார்ப்பார். அடிப்படையே அதுதான், இந்த வாழ்க்கையினுடைய தத்துவ அடிப்படையே அதுதான். அவருடைய நாமம் மகிமைப்படணும். நம்முடைய ஆசைகளும் கூட, நம்முடைய விருப்பங்களும் கூட அவருடைய நாமம் மகிமைப்படுதான்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் ஹேக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ட்ரிக்கு. அவருடைய நாமம் மகிமைப்படுற இடமா இருந்துச்சுன்னா அதுதான் அவர் வைத்திருக்கிற வாசலாக அது இருக்கும். ஆமேன். இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஹேக்கு. இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமா? இந்த இடத்துல படத்தை கொண்டு போய் போடுறீங்க, இது எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்கோ யோசிச்சு பாருங்கள். இது பெருமை தருமா? குடும்பத்துக்கு நல்ல பேர் கொடுக்குமா? ஆண்டவருக்கு இது பிரியமாக இருக்குமா? இதை யோசித்து பார்த்தாலே பல கதவுகள் வெளிவந்துடும். ஏன் இதை யோசிக்க முடியல? பாவங்கள் தான், உங்களுடைய தவறான எண்ண ஓட்டங்கள். அதை நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு பண விரயங்கள் நின்று போகும். உங்களுடைய சொத்துக்கள் உங்களை கைவிட்டு போகாது. வயதான ஒரு காலகட்டத்தில் தனியாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நிறைய உறவுகளை இழந்தவர்களாய் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ரொம்ப வீக்காக எதையுமே செய்ய முடியல, என்னால் எந்த காரியத்தையும் நடத்த முடியல, நான் எதுக்கு தான் இருக்கிறேன், இந்த புலம்பல்களோடு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்குள் இளமை, கழுகின் இளமையை கொண்டிருக்கத்தான் ஆண்டவர் அழைச்சார். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியம் எதுன்னு நீங்கள் முதலாவதாக தேடுவதை வைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள். ரொம்ப சுலபம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. நான் தான் சொன்னேன், கடவுளுக்கு உடனே தெரியுதான்னு கேட்குறேன் நான். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அந்த நம்பிக்கையை பார்த்த ஆண்டவர் அவருக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதுதான் நம்ம விசுவாசத்தின் தந்தை என்ற ஆபிரகாமை சொல்கிறோம். ஆபிரகாம் இருக்கிறது விசுவாசம். எந்த கதவை கடவுள் காட்டுறாரோ, கடவுள் காட்டின எந்த கதவுக்குள்ளேயும் அவர் தைரியமாகத்தான் சென்றார். தன்னுடைய சுற்றத்தாரை விட்டு விட்டு கிளம்பினதே ஒரு இருட்டறை போல முதல்ல தெரிஞ்சிருக்கலாம். அன்றைக்கி இரவு அவருக்கு பல குழப்பங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு தன் மனைவியை மட்டும் அழைச்சிட்டு சுற்றத்தாரை விட்டுட்டு எங்கே போகிறோன்னே தெரியாமல், அப்போ அன்றைக்கி 1000 பேர் கதவுகளை திறந்து விட்டுருக்க மாட்டாங்களா? ஆனால் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு கதவை தேர்ந்தெடுத்து உள்ளே சென்றார். கடவுள் கைவிடவே இல்லை. இந்த வசனத்துக்கு முன்னாடி அது எதுக்குங்க விவிலியத்தில் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்க வேண்டி இருக்கிறது? நம்ம இன்றைக்கு தியானிக்கக்கூடிய வசனமானது எவரும் பூட்ட முடியாததை திறந்து விடும். திறந்த கதவை அவர் தான் வச்சுருப்பார், எவனும் மூட்ட முடியாது. இன்னொன்று, எவனுமே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு டவரை க்ளோஸ் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி தூயவரும் உண்மை உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும், கடவுளுடைய தன்மைகள் அங்கே வெளியிடப்படுகிறது. ஆபிரகாம்
அவருடைய தன்மைகளைத்தான் பெற்றுக்கொண்டார். அவர் நம்பிக்கைக்குரியவர். அவரை நம்பி நம்ம போகலான்னு நினச்சி உள்ளே போனார். அவர் பிழைத்து கொண்டார். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவரும் லோத்து ஒரு இடத்துல பிரிய வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. லோத்து நல்ல பசுமையான நிலங்களை எடுத்துக்கொள்கிறார். உள்ளே அவருக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். உடனே 10 கதவு திறந்திருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம கூட இருந்தால் ஏமாத்துறான் பாரு, பசுமையானதை அவன் எடுத்துக்கொள்கிறானே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இவ்வளோ தூரம் இருந்து நமக்கு ஒரு முதுகில் குத்துறான் இவனுக்கு இதை தரக்கூடாது, இன்னொரு கதவு. சண்டை போடு, இன்னொரு கதவு. இவனோட உறவை விட்டு, இன்னொரு கதவு. இவனுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்ய, இன்னொரு கதவு. நிறைய கதவுகள் திறந்தது. ஆனால் அவர் கடவுளை நம்பினார். எதை செஞ்சால் கடவுள் நாமம் மாட்சிமையுறோன்னு அவர் யோசித்தார். பொறுத்து விட்டு கொடுப்பது. புரியுதுங்களா உங்களுக்கு? கதவுகள் பலவாயினும் நீங்கள் எப்படி இந்த கதவுகளை வெளியேற்றலான்னா உங்களுடைய தாழ்மையினால், உங்களுடைய குணங்களினால் மட்டும்தான். உங்கள் குணங்களை மாற்றும் பொழுது இந்த மற்ற கதவுகள் அழிந்து போகும். ஆபிரகாம் அந்த நேரத்தில் விட்டு கொடுத்தார். பசுமையான இதை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, வெறும் ஆசைகளோடு இருந்த அவன் பசுமையான நிலத்தை ஆபிரகாமிற்கு கொடுக்காமல் தனக்கு சாதகமாக்கி எடுத்து சென்ற நிலம்தான் சோதோம் கொமோரா. பின்னாளில் அழிவுதான் அந்த இடத்துல வந்துச்சே ஒழிய ஆபிரகாம் அழிந்து போகவே இல்லை. கடவுள் நம்பிக்கை கொண்டவரின் வாழ்க்கையில் திறந்த வாசல்களைத்தான் ஏற்படுத்துகிறார். அதை ஒருவனும் பூட்ட முடியாதபடிதான் ஏற்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் கடவுள் திறந்த வாசலை வச்சிருக்காருன்னு பல மனிதர்கள் சொல்லும் பொழுது கூட நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில், அதுவும் இந்த சோஷியல் மீடியா காலத்தில் 2K கிட்ஸ் மத்தியில் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயத்தை இப்போ தெரிஞ்சு கொண்டதுனால, அந்த காலத்தில் குழந்தை எப்படி பிறக்கணும்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் கூட எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாமே ஓப்பனாக இருக்கிறதால நிறைய விஷயம் மண்டக்குள்ளே நிற்கிது. இப்போ என்ன ஆகுது? ஒரு கதவு இருக்குது, இன்னொரு வேண்டாத கதவு இருக்குது, ஒரு நல்ல கதவு இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சரியாக செய்ய முடியல. அவங்களுக்கு எப்படி கதவுகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த படத்தை உற்று பாருங்கள். எத்தனை கதவுகள் திறந்துருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே அழகாக இருக்குது. இன்றைய காலத்தின் மனிதர்கள் இப்படி தாங்க ஏமாந்து போய் நிற்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற யூடியூப்பில் பார்க்குற எந்த ஒரு வீடியோவுமே பொய்யா நிஜமானே இன்றைக்கி தெரில. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய தலைவர் வாயை அசைக்கிறார், அவர் பேசுவது போலவே பின்னாடி ரெக்கார்டிங் வருது. ஆனால் கீழே போடுறாங்க அது அவர் பேசியது அல்ல, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டாங்க. எதுவுமே உண்மையாக இருக்கிறது, ஆனால் பொய்யாக இருக்கிறது. அவ்வளவு குழப்பங்கள். இதை நம்பலாமா, இதுக்கு போகலாமா, இதை செய்யலாமா, இது சரிதானா, இவங்கள்லாம் நமக்கு நன்மையாக செய்து விடுவாங்க. இப்படி பல கதவுகள் இன்றைக்கு இருக்கிற மனிதர்களிடத்தில் ஏகப்பட்ட கதவுகள். அன்றைய கால மனிதர்களை விட இன்றைய கால மனிதர்களுக்கு நிறைய கதவுகள் ஒவ்வொரு தடவையும் திறக்குது. எதனால் இவ்வளவு கதவு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் தயக்கம் இருக்கிற ஒவ்வொரு நேரத்துலையும் பிசாசு ஒரு கதவை உண்டாக்கும். நீ போக மாட்டேங்கிற, உரிய நேரத்தில் எந்திரிச்சு போகணும். ஆபிரகாமின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ சிறிது காலத்துக்குள்ளே உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வேணா லோத்தையும் கூட்டிகிட்டு நீ போனார். நான் யோசிக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன், நான் மெதுவாக செய்வேன், இது எனக்கு சரிப்பட்டு வருமானு நான் பார்க்குறேன். அப்போ என்னாகும்? இன்னும் 100 கதவுகள் திறந்திருக்கும் அவருக்கு முன்னாடி. இன்றைக்கு யோசிக்கிறார்கள். அந்த யோசிப்பு கடவுளுடைய நாமம் மகிமைப்படுமான்றதில் வரல, தனக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா. ஏங்க உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எல்லா பதிலும் கிடைச்சுமா? நமக்குள்ளேவா எல்லாமே அடங்கியிருக்கு? பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் நமக்குள்ளேயா இருக்குது? வாழ்க்கையின் ரகசியங்கள் நமக்குள்ளேயா இருக்குது? கிடையாது. தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று தான் ஆண்டவர் சொன்னார். தேடணும். ஹெசிடேஷன்லேயே உட்கார்ந்துருக்கும் போது இத்தனை எந்திரிக்கும். டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிடமும் நிறைய கதவுகள் திறக்கப்படும். உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் பணத்தை உரிய நேரத்தில் செலுத்தலை, கடைசியில் நான் ஃபைனுக்கு போய் நின்று பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. லோனை நான் சரியாக கட்டலை, என் வீடு ஜப்திக்கு வந்து நின்றுச்சு. என் நகையை நான் அடமானம் வச்சேன், நான் லெத்தாஜிக்காக விட்டேன், டிலே பண்ணேன், கடைசியில் அது போயிடுச்சு, மூழ்கி போச்சு. நீங்கள் பார்க்குறது இல்லையா? டிலே, எதையுமே தள்ளி போடுவது, மெதுவாக பார்த்துக்கலாம், ஆகட்டும், என்னப்போ எனக்கு வயசாக போச்சு,
எவ்வளவுக்கு எவ்வளோ போகிறீங்களோ அந்தந்த அளவுக்கு நிறைய கதவுகள் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர நீங்கள் முடிவுகளை எடுக்கவே மாட்டீங்க. முடிவுகளுக்குள்ளே வராது. இவன் ஒருத்தர் தாழ்மையாக இது கடவுளுடைய நாமம் மகிமைப்படுதா, யார் சொல்கிறாங்க, இது எந்த இடத்துலேருந்து வருது, நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறானோ அவன்தான் யாரும் பூட்ட முடியாதபடி திறந்திருக்கிற வாசலின் வழியாக அவன் அனைத்தையும் வெற்றி கொள்பவனாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமன் பார்ந்தவர்களே, நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது. இந்த வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொன்றையாக கற்று நம்ம வெளியே வர்றதுக்குள்ளே வயசாகி போயிடும். விவிலியத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஞானத்தை ஊட்டத்தான் வருகிறது. யோனா அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ நினிவே நகருக்கு போ என்று சொன்னார். இவருக்குள்ளே உடனே நினிவேன்னு கேட்டவுடனே ஏற்கனவே இருந்த கதவுகள், அவன் திருந்த மாட்டான், அவன் உருப்பட மாட்டான், அவன் ஆண்டவரை அவமதிப்பான், அவன் ஒரு நாளும் தன்னுடைய பாவத்திலிருந்து வரமாட்டான்னு ஏற்கனவே 4 கதவு வச்சுருந்ததுனால இப்போ இவர் சொன்னவுடனே புது கதவு திறந்துட்டு இவருக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா அங்கே போன்வார், நாம் இப்போ புதுசாக யோசிப்போன்னு சொல்லி தான் அவன் தர்ஷீஸுக்கு போனான். திறக்கக்கூடாத கதவை அவன் திறந்தான். வாழ்க்கை என்னாச்சுன்னு பாருங்கள். நடுக்கடலில் தத்தளித்தான், எல்லாராலையும் அவமானப்பட்டான், தூக்கி வீசப்பட்டான், மீனுக்குள் போய் மாட்டினான், அகல பாதாளத்தில் விழுந்தான், மன்றாடின ஆண்டவரை நோக்கி கதறினான். அன்றைய நாளில், ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அதள பாதாளத்திலே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொன்னான். ஆனால் அன்றைக்கும் ஆண்டவர் பதில் அளித்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு இருட்டான அறையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், இந்த வசனம் நீ தப்பாக போயிட்ட, நீ போய் விழுந்துட்டியா, போகக்கூடாத வாசலை திறந்து நீ தானே போன அப்படின்னு சொல்கிறதுக்காக அல்ல இன்றைய தியானிப்பு. இன்றைய தியானிப்பானது எல்லாருமே குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு இருட்டறைக்குள்ளே இருக்கிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறீங்க, ஆனால் இருட்டுக்குள்ளே போகலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை ஆண்டவர் மனிதர்களின் வழியாகவோ அல்லது அவருடைய அன்பின் வழியாகவோ உங்களை காத்து வெளியில் வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த பாதுகாப்பு இல்லைன்னா இன்றைக்கி இருட்டறைக்குள்ளே தான் இன்றைக்கி நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இருட்டறைக்குள்ளே போகாமல் வெளியில் தான் குழப்பத்தோடு நிற்கிறீங்கன்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிறைய கதவுகளுக்கு முன்பாக நிற்பதனால தான் இன்றைக்கு சமுதாயத்தில் போர்களும் அகதிகளும் அன்பு மிக குன்றியதாக, மிக மிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக, குடும்ப வாழ்க்கையெல்லாம் சின்னாப்பண்ணம் அடைஞ்சு இன்றைக்கி ஒரு துக்கத்தோடே மனிதர்கள் வாழுகிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீங்க? இப்பொழுது இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எவரும் திறக்க முடியாதபடி, இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்குதா வச்சுக்குவோம், அந்த எவருமே திறக்கவே முடியாதபடி பூட்டி விடுகிறவரும். உனக்கு முன்னாடி இருக்கிற டோரை அவர் பூட்டிட்டார். உனக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், ஆனால் அது அலக்கழிச்சிக்கிட்டே இருக்குது, நீனும் போயிட்டே இருக்கிற, கிடைக்கவே மாட்டேங்குது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எவரும் திறக்க முடியாதபடி பூட்டி வச்சுருக்கிறார். அவர் இப்படி பூட்டி வச்சுருக்கிறாரு. ஆனால் முந்தையே எனக்கு ப்ராஃபஸி சொன்னார். சில பேருக்கு அப்படியும் இருக்கலாம், எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஆனால் பாருங்கள் அது திறக்கவே மாட்டேங்குது. எத்தனை காலமாக நானும் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. அப்போது அவர் பூட்டி வைத்திருக்கிற கதவுங்கிறது இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு சாபம், அது நல்லதில்லை. அவர் திறந்த வாசலை வச்சுருக்கிறது தான் ஆசீர்வாதம். அவர் பூட்டி வச்சுருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் இதை விளக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைய விளக்கங்கள் வரும். நோவாவை ஒவ்வொரு ஜோடி விலங்குகளோடு உள்ளே அழைத்து அவருடைய குடும்பத்தை அழைத்து கடவுள் தாமே அந்த கதவை இழுத்து சாத்தி மூடினார். பிரைஸ் தி லார்ட். இந்த படத்தை பாருங்கள், அவரோட கை இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போவுமே மனுஷர் போல் கதவை சாத்தினாராக்குன்னு நினச்சிருக்கலாம். இது ஒரு சின்ன கற்பனையான ஒரு படம் தான். கண்டிப்பாக அவர் தான் அந்த இடத்துல நின்று, ஏன்னா உலகத்தை அழிக்கப் போகிறார், பிரளயம் வரப்போகிறது. தொடக்க நூல் 7:16 பார்க்கிறோம், கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினமும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றது. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார்.
இப்போ அவர் மூடின கதவு யாராவது திறக்க முடியுமா? நோவாக்கும் கொஞ்ச நாள் ஆகியிருக்கும். 1 வருஷம் கழிச்சு தாங்க அவர் கதவை திறந்து விட்டார். 40வது நாளில் புறா போயிடுச்சு, மழை நின்றுச்சு. ஆனால் அந்த நீர் வற்றுவதற்கு அந்த நோவாவுடைய பேழை அடங்கி ஒரு தரையில் நிற்பதற்கு 1 வருடம் ஆச்சு. எத்தனை முறை நோவா கதவை திறக்க பார்த்துருப்பார். எத்தனை முறை கூட இருந்தவங்க வேணவே வேணாம் இந்த பேழை விட்டு வெளியே ஓடுவோன்னு எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த உயிரினங்கள் வெளியே போயிருந்தா எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம். ஒரு சோடு தானே உள்ளே இருக்குது. அப்போது கடவுள் அந்த கதவை மூடினது ஒரு ஆசீர்வாதம். அவர் மூடினதுனால தான் உள்ளே இருக்கிறது வெளியே போகிறது மட்டும் இல்லைங்க, வெளியில் இருந்த தண்ணீர் அந்த கூடாரத்துக்குள்ளே போகல. சில சமயங்களில் கதவு மூடப்பட்டு இருக்கிறதால் அதுவே ஆசீர்வாதம். அதனால தான் அவர் இந்த வசனத்தை சொல்கிறார், எவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும். அவர் பூட்டிட்டார்னா சில விஷயத்தை திறக்க மாட்டார். கடவுளின் அடியார்களுக்கு, கடவுளை நம்புபவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு, நீதிமானாக இருப்பவர்களுக்கு, ஆசையை துறந்துபவர்களுக்கு, கடவுள் மீது அச்சம் கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய கதவுகளை கடவுளை பூட்டி வைப்பார். அதுக்கு முன்னாடி போய் நின்று அழாதீங்க. ஆனால் ஆசை உள்ளவர்கள் இதை எப்படியாவது அடைஞ்சிடணும். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் வேலை நமக்கு கிடைக்காது, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் எப்படியோ இன்றைக்கு வேலையை வாங்குகிறார்கள். பணம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து, அந்த வீட்டுக்கு போய் பார்த்து, தண்ணி பாட்டிலை வாங்கி கொடுத்து எதையாவது செஞ்சு வாங்கிடுறாங்க. அது போல தான் அவர் பூட்டின கதவை பல விதங்களில் ஆசைகளினால் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை நானே திறப்பேன்னு கல்லை வச்சு உடச்சி அதை திறந்து செய்யக்கூடாத காரியங்களை இன்றைக்கு செய்து உள்ளே போவதனால பயன் ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒரு கதவை பூட்டி இருக்கிறார் என்றால் அதை திறக்க முயலாதிருங்கள். அவர் பூட்டினாலும் சரி, அவர் திறந்து வைத்திருந்தாலும் சரி, இரண்டுமே எனக்கு ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இரண்டுமே எனக்கு ஆசீர்வாதம். இந்த காரியம் இந்த இடத்துல நடக்கலையா, எனக்கு இது ஆசீர்வாதம், எனக்கு இது நன்மையாகவே அவர் செய்திருக்கிறார். ஏன்னா அவர் என்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய குணத்தை முதல்ல யோசிச்சு பாருங்க. அவர் நமக்கு தீமை செய்வாரா? அவர் நமக்கு தீமை செய்பவர் அல்ல. இது மனித எண்ணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டயர்ட் ஆகிடுறோம். ரொம்ப நாளாக நடக்க மாட்டேங்குது இந்த காரியம். இது எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு அவமானமாக இருக்குது, நான் மற்றவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், நான் எப்படி மற்றவங்க முகத்தில் முழிப்பேன், இப்படி நினைக்கும் பொழுது தான் நாம் தளர்ந்து போகிறோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் அவருடைய வார்த்தை யார் வழியாக வருகிறது என்று காத்தருங்கள். முதல்ல உங்களுக்கு பல கதவுகள் இருக்கலாம், எதையும் போய் திறக்க முயலாதீர்கள். பூட்டின கதவை உடைக்கவே பார்க்காத. ஆசீர்வாதமாக அந்த கதவு எதுன்னு நீ பார். சமயத்தில் இன்றைக்கு குழப்பமுள்ள மனிதர்கள் ஆசீர்வாதமான கதவு இது, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துட்டேன், இதுதான் ஆசீர்வாதமாக உள்ள கதவுன்னு சொல்லி முன்னாடி கொண்டு போய் விட்டால் கூட மனிதர்கள் உள்ளே வர மறுக்கிறார்கள். நிறைய அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு. மனிதர்களுக்கு பிடிக்கிறதில்ல. நான் நினச்ச மாதிரி இந்த டோர் கலர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் போக மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேறு வழியை பார்க்குறேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எங்கேயோ திரியிறதையும் நான் பார்க்குறேன். பல இருட்டு கதவுகளில் தான் அவங்க திரியிறதை நான் பார்க்குறேன். அப்படி கடவுள் உங்களுக்கு ஆலோசனைகள் சொன்னால் கூட இன்றைக்கி மனிதர்கள் கேட்க தயாராக இல்லை. அன்பார்ந்தவர்களே, இதுக்கு காரணம் குணங்கள். உங்கள் குணங்களை முதல்ல இறக்குங்க, தாழ்மை அடைங்க. கடவுள் எனக்கு நன்மை செய்வார்னு நன்மை செய்பவர்களை நாடுங்கள். முதல்ல அந்த தாழ்மையின் வழியாக, கீழ்ப்படுதலின் வழியாகத்தான் நீங்கள் ஆசீர்வாதமான கதவை தொடவே முடியும். இந்த ஒரு படத்தை பாருங்கள், அத்தனை கதவுகள் இருக்குது, ஆனால் ஒரு கதவு மட்டும் சிகப்பாக தெரியுது. ரொம்ப நாள் காத்திருந்தாலும் சரி, காத்திருப்பதற்கு கடவுள் பதில் கொடுக்கிறார். ஆமென். கண்டிப்பாக கடவுளுக்காக காத்திருக்கிறவன் ஒரு பொழுதிலும் அவன் வெறும் கையாக திரும்புவதே இல்லை. அவனுக்கு ரொம்ப நாள் கழித்து அந்த ஆசீர்வாதத்தின் கதவு தெரியும். அப்போ அவனுக்கு எப்படி இருக்குன்னா, கடவுள் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார், எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அந்த கதவை பார்க்கும் பொழுதே அவனுக்கு பல பூட்டின கதவுகள் எல்லாம் வாழ்க்கையில் ஞாபகம் வரலாம். அது எல்லாமே ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தோடு அவன் கதவு மெதுவாக திறக்கிறத பார்க்குறான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மெல்ல மெல்ல திறக்கும் பொழுது அஜிஜோ மூடிடுமோன்னு நினைக்காதீங்க. மெல்ல திறக்கிற அந்த ஒரு கதவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த படம். மெல்ல அந்த கதவை திறக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே சொல்ல வேண்டிய வார்த்தை, எவரும் பூட்ட முடியாதபடி திறந்து விடுகிறவரும்.
திறந்து விட்டதை எவனும் பூட்ட முடியாதபடி எனக்கு திறந்து வைக்கிறார். இந்த திறந்த வாசலை கடவுள் இத்தனை நாளுக்கு பிறகு எனக்கு தருகிறார் என்று சொல்லி அவரை ஸ்துதியுங்கள். இறுதியாக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இயேசு நமக்காக இறந்தார். இறந்த உடனே அவரையும் கொண்டு போய் ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அங்கேயே ஒரு கதவு இருந்துச்சு. சாதாரணமாக அந்த கதவை மூடலை. பாருங்கள், நமக்கு ஒரு பாடத்தை அன்றைக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த கதவை மூடி 2 வீரர்களை நிறுத்தி காவல் காக்க வைத்து அதை அவர்கள் பத்திரப்படுத்தி சீல்ட் இட், எந்த வகையில் அசையாதபடி சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி, யாரால நவுத்த முடியாது, மனிதர்களால் செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு சீல் வைத்து வீரர்களை நிறுத்தி காவல் காத்தார்கள். ஆனால் அன்றைக்கு இரவு நடந்ததோ, இயேசு உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் திறந்து விட்ட கதவை ஒருவராலும் மூட முடியாது. இந்த படத்தில் பாருங்கள், இயேசு திறந்து விட்ட கதவை அவர் வெளியே வராரு. He becomes a resurrected God. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் வந்தார். இன்றைக்கு 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் திறந்து விட்ட வாசலை இன்றைக்கி திருச்சபை வளர்ந்துக்கிட்டே தான் போதே ஒழிய ஒருவராலும் பூட்ட முடிவதே இல்லை. அன்றைக்கு அந்த கல்லை சும்மா சாத்தியிருந்தா கூட, இது மனுஷங்களாக ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இல்லை, அரசாங்கமே அதை செய்தது. அரசாங்கம் அவ்வளவு ஒரு கண்ட்ரோல்டாக மூடி வச்சு காவல் காத்த ஒரு கல் புரட்டப்பட்டது எப்படி அப்படிங்கிறதா இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே நிற்கிது. கடவுளால் எல்லாம் ஆகும். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ரொம்ப நாளாக பூட்டப்பட்டு இருக்கிற கதவு இது திறக்கவே மாட்டேங்குதுன்னு நீங்கள் கவலையோடு இருந்தால் இன்றைக்கு நீங்கள் தெளிவுள்ளவர்களாயாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விவிலியத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு முன்னாடி வாழ்க்கை வாழ்ந்து விட்டு சொன்ன வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தேவை. யோபு 12:14 சொல்கிறார், கடவுளை பற்றி சொல்கிறார், இதோ அவர் இடித்து விடுவதை எழுப்பி விட இயலாது. அவர் உடைச்சிட்டாருன்னா அதை யாராலும் கட்டப்படாது. கடவுள் தான் உடைச்சாருன்னா முடியவே முடியாது. அவர் அடைத்து விடுபவரை விடுவித்து விடவும் முடியாது. அவர் ஒன்றை முடிச்சிட்டாருன்னா முடியாது. அவர் திறந்துட்டார்னா எவனாலையும் பூட்ட முடியாது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கண்டுபிடித்தார். நீங்களும் கூட இன்றைக்கு தானியேல் போல சிங்க குகையில் ஒரு இருட்டறையில் இருக்கலாம். அந்த 4 இளைஞர்களைப் போல நெருப்பின் மத்தியிலே நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காய் காத்திருக்கலாம். அது இருட்டறையாக கூட இருக்கலாம். இருட்டறையிலும் நம்பிக்கை கொண்டவரினோடு ஆண்டவரும் உடன் இருக்கிறார். உங்களுக்கான திறந்த வாசலை அவர் வைப்பார். நீங்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்கிற பல வாசல்களை இனி திறந்து விடாதபடி உங்களுடைய குணங்கள் தாழ்மையும் கீழ்ப்படுதலும் இருந்தாலே பல கதவுகளை அடைத்து விட முடியும். உலகத்தின் போக்கிலே ஒழுகாதீர்கள். அவங்களையெல்லாம் கண்கள் பார்த்து கேட்டு அதெல்லாம் ஆசைப்படாதீங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படாமல் இருந்தாலே பல கதவுகள் காணாமல் போய்விடும். ரொம்ப நாளாக ஒரு பூட்டின கதவு நிற்கிது. பல இடங்களிலே நான் போகிறேன், ஆனால் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் எனக்கு பல இடங்களிலே பூட்டின கதவு, அது உனக்கு ஆசீர்வாதமான கதவு தான். அன்பார்ந்தவர்களே, நிறைய நீதிமான்கள் கடவுளை பிரியப்படுத்தி அவருடைய நாமத்திற்கென்று வாழ்ந்தவர்களெல்லாம் திறந்த வாசலின் வழியாகவே சென்று ஆண்டவரை அடைந்தார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட திறந்த வாசலை இந்த ஜெப நேரத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே இதோ நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஜெபிக்கலாமா? அன்பார்ந்தவர்களே, இந்த இறை செய்தியை கேட்ட பிறகு நிறைய பேர் தம்முடைய உள்ளத்தில், நான் கூட ரொம்ப நாளாக இருட்டு அறைக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்கு கடவுள் பதில் தருவாரா? நான் பல குழப்பங்களின் மத்தியில் இருக்கிறேன், எனக்கு புதிய வாசலை ஆண்டவர் திறந்து விடுவாரா என்று உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி குரலிடக்கூடும். இதோ எப்பொழுதெல்லாம் நாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார், பதில் அளிக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் அவர் பதில் தருவார்.
என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். எத்தனையோ நாட்கள் வெட்கப்பட்ட நாட்களாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எத்தனையோ தருணங்கள் கைவிடப்பட்டவர்கள் போல நீங்கள் உணர்த்தப்பட்டு இருக்கலாம். எத்தனையோ நாட்கள் தனிமையாய் நீங்கள் இருந்திருக்கலாம். உள்ளத்தில் பலவிதமான போராட்டங்கள், பண இழப்புகள், மன முறிவுகள் என்று சொல்லி நீங்கள் வெட்கப்பட்ட காயப்பட்ட நாட்கள் இருக்கலாம். அந்த இருட்டறைக்குள் எப்படி வந்தேன் என்று தெரியாதபடி பல கசப்பான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். மனிதர்கள் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி மோசம் செய்திருக்கலாம். அவர்களை நம்பி இந்த இடத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்லி எனக்கு யாரேனும் உதவி செய்வார்களா என்று சொல்லும்படி நீங்கள் மன கசிவோடு இந்த வேளையிலே இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, புரட்டப்பட்ட கல்லிலிருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து வந்தவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதோ இத்தனை ஆண்டு காலம் நம் மக்களை பராமரித்து இதோ கேட்பவனுக்கெல்லாம் அவர் அருளிக்கொண்டே இருக்கிறார். தேடுகிறவன் கண்டடையும்படி அவர் செய்கிறார். இதோ இன்றைய நாளிலும் இந்த இக்கட்டான இருட்டு அறைகளில் இருந்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார். இயேசுவே, உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார். இதோ ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் உங்கள் மீது இந்த வேளையில் கடந்து வரும். இந்த இருட்டு அறையிலிருந்து உங்களை வெளியேற்றக்கூடியவர், விடுதலை அளிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தாம் உண்டு. இதோ அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதோ அவரை நம்பினோர் ஒரு பொழுதிலும் கைவிடப்படுவதே இல்லை. இதோ அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே நீர் என் மீது இரக்கமாயிரும், தாவீதின் மகனே இரங்கும் என்று சொல்லி பல பேர் அன்றைய நாளில் இவரை நோக்கி கூப்பிடவில்லையா? பிறப்பிலிருந்து குருடராய் இருந்தவர்கள் இதோ அங்கே இயேசு செல்கிறார் என்று கேட்ட மாத்திரத்திலே என் மீது இரக்கமாயிரும் என்று கத்தி இதோ ஆண்டவரை அழைத்தார்கள். அவரை கூவி அழைத்தார்கள். இதோ புதிய பார்வையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதோ இன்றைக்கும் கூட உங்களுக்கு புதிய வாசல்களை திறக்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, பல காலமாய் நான் பல கதவுகளுக்கு முன்பாய் நிற்கிறேன், எந்த ஒரு கதவும் எனக்கு திறக்கப்படாமல் இருக்கிறது. இன்றைய நாளில் எனக்கான வாசலை நீர் திறந்து விடும் என்று சொல்லி கதறுங்க. அவரிடத்தில் கூக்குரல் இடுங்க. அவருடைய இரக்கத்தை கேளுங்க. இதோ இன்றைய நாளில் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்காக, இத்தனை காலம் உங்களுக்காக வைத்திருக்கப்பட்டு இருக்கிற கதவை அவர் திறந்து விட போகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலில் நாம் தொடர்ந்து பாடி, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் அந்த திறந்த வாசல் என் கண்களுக்கு முன்பாய் வரட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா?
நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவன் அவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார், நன்மைகளின் தேவன் அவர் நன்மை செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும். ஆம், தேவனால் கூடும். இதோ அந்த யூத சிங்க ராஜா அவர் வரும்பொழுது நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை சுற்றுள்ள இருக்கிற கட்டுகள், சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால அறுத்து விழுந்து இதோ உங்களுக்கான விடுதலையை கொடுக்கும். இத்தனை நாளும் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டு இருக்கிற பிசாசுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால விரட்டப்படும். எத்தனை வருடங்களாய் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த அபிஷேகங்களை, அந்த பொக்கிஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு அதனிடமிருந்து மீட்டு கொடுப்பார். இதோ ஆண்டவரையே இந்த வேளையிலே நம்பி ஆண்டவரிடத்திலே வாருங்கள். இதோ அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று விசுவசியுங்கள். அவரிடத்தில் நன்மைத்தனங்கள் மாத்திரமே உண்டு என்பதை இதோ இந்த வேளையிலே புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் நல்லவராகவே இருக்கிறீர். இதோ எனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நீர் தருவீர் சுவாமி. என்னை நீர் ஒரு பொழுதிலும் கைவிடுவதில்லை. என்னை நீர் தேர்ந்தெடுத்து கொண்டீர். என்னை நீர் தேர்ந்தெடுப்பதனாலே இதோ நீர் மற்றவர்களிடத்தில் என்னை வெட்கப்படுத்த விடவே போவதில்லை என்பதை விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். இதோ உங்களுக்கான திறந்த வாசலை இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் திறந்து வைக்க போகிறார். திறந்து வைப்பார். இந்த வேளையிலே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். இதோ எத்தனை வருட காலங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும், நாட்களாய் இருந்தாலும், உங்களுக்கு நிறைய கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தாலும், உங்களுக்கு நம்பிக்கை இழப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும், இதோ ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் தளர விடாதீர்கள். இதோ இன்றைய நாளில் எத்தனை நாள் நீங்கள் துக்கப்பட்டு இருந்தாலும் அதனை எல்லாம் ஈடுகட்டும்படி இதோ ஒரு பெரிய திறந்த வாசலை அவர் வைக்கிறார் உங்களுக்கு முன்பாக. இதோ வெட்கப்பட்ட நாட்களுக்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை நாட்களை அவர் வைத்திருக்கிறார். இதோ அந்த திறந்த வாசலை நீ காணும்படி இதோ ஆண்டவர் உனக்கு ஆசியை அருள்வாராக. நீ எங்கு சென்று திரும்பினாலும் தூதர்களை கொண்டு உன்னை பாதுகாக்கிற தேவன் இதோ இன்றைய நாளிலும் ஒரு திறந்த வாசலின் வழியாய் உன்னை அழைத்து செல்வாராக. எந்த விதத்தில் நீ இழந்து போனாயோ அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குவதாக. பல நாட்களாய் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், எப்படி இது நடக்கும் என்று மனசோர்வடைந்திருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையிலே மனசோர்வுற்ற தருணங்கள், உடல் சுகமில்லாமல் சுகவீனத்தோடு இருந்த தருணங்கள், உங்கள் உடலிலே ஏற்பட்ட கட்டிகள், வாதைகள், வலிகளினாலே நீங்கள் மரணமடைந்தது போல உணர்ந்திருக்கிற தருணங்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அது உடைபெற்று இது ஆசீர்வாதம் உள்ள ஆரோக்கியமுள்ள ஒரு வாசலின் வழியாய் ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வாராக. இதோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கழுகின் இளமையை போன்று அவர்கள் எழும்புவார்கள் என்ற வார்த்தைக்கேற்ப இதோ உங்களுக்குண்டான சரீரங்கள் புதுப்பிக்க இதோ ஆண்டவர் அருள் புரிவாராக. இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவசியுங்கள். இதோ இந்த வேளையில் அனைவரும் கண்களை மூடி ஒரு திறந்த வாசலின் வழியாய், அபிஷேகமுள்ள வாசலின் வழியாய் செல்வதாய் உணர்ந்து கொள்ளுங்கள். இதோ உங்கள் மீது, உங்கள் தலை மீது, உச்சம் தலை மீது இதோ அந்த அபிஷேகம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இறங்கட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்குமாய் இதோ அவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். மாற்ற முடியாத காரியங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும். இதோ மன்னிக்க முடியாத தவறுகள், இதோ நம்பிக்கை துரோகங்கள் எவ்விதமாய் பலியை கொடுத்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இதோ நீங்கள் புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்வீர்களாக.
பெற்றுக்கொள்வீர்களாக. சதையாலான இருதயத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. இதோ உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்வீராக. புது படைப்பாய் மாறுபடியாய் ஆண்டவர் அந்த புதிய வாசலின் வழியாய் உன்னை அழைத்து செல்கிறார். புதிய கிருபைகளை உனக்கு தருகிறார். புதிய ஆற்றலை, புதிய திறமைகளை உனக்கு கொடுக்கிறார். இதோ எனக்கு திறமையே இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதோ ஆண்டவரிடமிருந்து அனைத்தும் வரும். உனக்கு அவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது உனக்கு திறந்த வாசல் உண்டு. இதோ இத்தனை நாட்களாய் வேலை இல்லாமல் காத்திருந்தால், திருமண காரியத்திற்காய் காத்திருந்தால், இதோ வீடு கட்ட முடியாமல் காத்திருந்தால், எவன் ஒருவன் இந்த வேளையிலே இதோ ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை அவர் ஒருவராலே மட்டுமே இதை தீர்க்க முடியும் என்று சொல்லி உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இதோ ஆண்டவரிடத்தில் வருகிறாயோ, அவனுக்கு இன்றைய நாளிலே ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார். இதோ ஆண்டவரிடத்தில் வாருங்கள். இதோ அவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன். என்னுடைய வீண் பெருமையினாலே, இதோ என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே, என்னுடைய அகம்பாவத்தினாலே நான் பல காலங்கள் பலவிதமான கதவுகளை தட்டி கொண்டே இருந்தேன். திறக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். என்னுடைய பெருமையிலும் ஆசையினாலே நான் சிக்கி சீரழிந்தேன். இதோ அந்த கதவுகளெல்லாம் பூட்டி வைத்தவரே, நீர் பூட்டினதை திறக்க முடியாதபடி வைத்தவரே, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இதோ இந்த வேளையிலே அந்த பூட்டின கதவுகளுக்காக நான் நன்றி செலுத்தினேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் என்னை அழைத்து செல்லும் தகப்பனே, ஒரு புதிய திறந்த வாசலின் வழியாய் அழைத்து செல்வீராக ஆண்டவரே. இதோ அதன் நன்மைகளை நான் காண்பேனாக தகப்பனே. நீர் நன்மையே உருவானவராய் இருக்கிறீர், நன்மையை செய்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும்படி இதோ என்னுடைய வாழ்க்கை உமக்கான மகிமையாய் மாறும்படி என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் தகப்பனே. இதோ நான் திறந்த வாசலின் வழியாய் நுழைகிறேன். இனி ஒருவனும் பூட்டாதபடி இப்படி ஒரு வாசலை எனக்கு திறந்து வைப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த திறந்த வாசல் எனக்கு நித்திய சமாதானத்தை அளிக்கப் போகிறது. இதோ அது நீடிய நம்பிக்கை எனக்கு அளிக்கப் போகிறது. அன்பை எனக்கு அது ஊற்றப் போகிறது. இதோ ஆசீர்வாதம் உள்ள மனிதர்கள் அதில் என்னோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு பொழுதிலும் என்னை விட்டு பிரிவதில்லை சுவாமி. இதோ அந்த ஆசீர்வாதமான அறைக்குள்ளாக எனக்கு வேண்டிய நபர்கள், எனக்கு வேண்டிய காரியங்களை நீர் வைத்திருக்கிறீர். நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். என்னுடைய பயத்தை விட்டு நான் சொல்லுகிறேன். என்னுடைய சந்தேகங்களுக்கு உண்டான இடங்களை விட்டு இதோ நீர் அழைத்திருக்கிற அந்த அறைகளுக்குள்ளாய் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. இதோ அந்த ஒரு திறந்த வாசலின் வழியாய் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என்னுடைய சுகவீனங்கள் மறைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இத்தனை நாட்கள் தடையாயிருந்த காரியங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே உடைபெறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ எத்தனை வருடங்களாய் என்னுடைய கண்ணீருக்கு நீர் இன்றைக்கு பதில் கொடுத்திருக்கிறீர் என்று நான் விசுவசிக்கிறேன் தகப்பனே. அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தைக்கேற்ப நான் இன்றைக்கு பிழைத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. நான் பிழைத்து விட்டேன் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதமே எனக்கு போதுமானதா இருக்கிறது. நீர் திறந்து விட்ட வாசலுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனி ஒரு பொழுதிலும் நம்பிக்கையற்ற தனத்திலே நான் நிற்காதபடி, என்னுடைய தீமைகளுக்குள்ளே நான் சிக்காதபடி நீர் மீண்டும் என்னை சேர்த்து கொண்டதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ உம்முடைய ஆசீர்வாதம் இதோ இந்த வேளையிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் காலம் கடந்தாலும் இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஒவ்வொருவரின் மீதும் நீர் பொழிய போவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறந்து விடப்படுவதற்காக எமக்கு நன்றி. பூட்டின கதவுகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதோ ஒவ்வொருவரையும் இந்த ஜெப வேளையின் வழியாய் நீர் ஆசீர்வாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதோ உம்முடைய மகா கிருபை இந்த வேளையிலே இதோ பரலோகத்திலிருந்து இறங்கி ஒவ்வொருவரின் மீதும் இறங்கி ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதோ ஒவ்வொருவருடைய ஜெபமும் பரலோகத்திலிருந்து பதில் அளிக்கப்படாவிட்டால் ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வார்த்தைக்கேற்ப இதோ உம்முடைய பரலோகத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி சுவாமி. இதோ உம்மையே நாடுவோம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தையே நாங்கள் நாட எங்களுக்கு புதிய இருதயத்தை தாரும் சுவாமி. உம்முடைய விருப்பம் எதுவோ அதை மாத்திரமே செய்ய இதோ எங்களுடைய இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீர் வாசமாய் இருப்பீராக. எங்களை நீர் தொடர்ந்து வழி நடத்துவீராக சுவாமி. எல்லா விதமான இருட்டின் பாதைகளையும் துறந்து உம்மக்கு பின்பாக நாங்கள் செல்ல நீர் என்னை ஆசீர்வதித்திரளும் ஆண்டவரே. ஆசீர்வதித்திரளும் தகப்பனே. இதோ இந்த ஜபங்களுக்கு அனைத்தையும் நீர் பதிலளித்தவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே.
நன்றி செலுத்துகிறோம். நீர் நன்மையே செய்பவராய் இருக்கிறீர். நன்மை செய்கிற தேவனுக்கு எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். எத்தனை நாட்களாய் நீங்கள் வெட்கப்பட்டு இருந்தாலும், வருடக்கணக்காய் நீங்கள் சோர்ந்து போய் இருந்திருந்தாலும், இதோ இன்றைக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறார். எப்பொழுதும் தாழ்மையான உள்ளத்தோடு அவரை தேடுங்கள். அவருடைய குரலிலே எப்பொழுதும் கேட்கும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையை அமையட்டும். உங்களுடைய எல்லா காலத்திலும் திறந்த வாசல் எது என்பதை சரியாய் கண்டுணர்ந்து அதற்குள்ளாய் சொல்லும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.